Hello everyone, welcome to the weekend market update. இன்னைக்கு டேட் 9th மே. நிஃப்டி க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,180. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 55,325. சரி, நம்ம ரெண்டு வீடியோவை என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதுதான் ஒரு பவுன்ஸுக்கு அப்புறம் ஒரு டிக்ளைன் வரும் அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம். எக்ஸாக்டாக நம்ம சொன்ன மாதிரி தான் ப்ரைஸ் கீழே போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லாமே இது வரைக்கும் நம்ம நினச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. இங்கிருந்து ஒரு பவுன்ஸ் வரும்னோம், அந்த பவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,460 ஜோன் வரலாம் அப்படின்னும் எக்ஸாக்டாக அங்கிருந்து தான் இப்போ திரும்பி இருக்கு. ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் மறுபடியும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் நம்மளோட வியூ. அப்படி வரணும்னா அது கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் 23,880 கீழே ஃபர்ஸ்ட் வரணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வியூ. அந்த வியூ வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு ப்ரைஸ் வந்து 23,880க்கு கீழே வரணும். கிளியர்? ஸோ இதுதான் நம்மளோட அப்டேட். அண்ட் ஏன்னா நம்ம 2 வீக்காக இதுதான் பேசிட்டு இருக்கோம். ஸோ எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது, சேம் வியூ தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். மேபி மைல்டாக என்ன அப்டேட் மாறலாம் அப்படின்னா, எந்த ஒரு கேப் டவுனும் இல்லை அப்படின்னா, ஓகேங்களா? கேப் டவுன் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நம்ம ப்ரைஸ் வந்து கீழே போகும்னு பேசிட்டு இருக்கோம், அப்படியே கன்டினியூ ஆகிடும். ஒருவேளை கேப் டவுன்லாம் இல்லை அப்படின்னா இங்கிருந்தோ, ஓகேங்களா, இப்படியோ இல்லை ஆஃப்டர் ஒரு சின்ன ஒரு புல் பேக் கீழே வந்துட்டு ஒரு பவுன்ஸ், அதுக்கப்புறம் இப்படி போகலாம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் நடக்கும். நான் எதிர்பார்க்கறது கேப் டவுன் இல்லைன்னா, ஓகேங்களா, கேப் டவுன் இல்லை, ஒரு பெரிய கேப் டவுன் இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு பவுன்சிங் வாய்ப்பு கிடைக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பிரைமரி வியூ, இதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆல்டர்னேட் வியூனா ஒருவேளை அந்த ப்ரைஸ் வந்து ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்னால கீழே அப்படி திரும்பாம மேலே போகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 24,500, நம்ம போன வீடியோ பேசினது தான், எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல, 24,500க்கு மேலெல்லாம் போகுது அப்படின்னா நம்ம 24,700லேருந்து 24,850 வரைக்கும் நம்ம இப்போதைக்கு எதிர்பார்க்கலாம். பட் பிரைமர்லி நான் கீழே வரணும்னு எதிர்பார்க்குறேன். இதுதான் என்னோட வியூ. ஏபிசி டைரெக்டாக வருதா இல்லை ஒரு பவுன்ஸுக்கு அப்புறம் வருதா அப்படின்ட்டு பார்க்கணும். இங்கே இந்த 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 மாதிரி வந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி இது ப்ரைஸ் வந்து 23,550க்கு வரும். மேபி ஒரு 50 பாயிண்ட் முன்ன பின்ன இங்கே வரலாம். இது வந்து மினிமம் எக்ஸ்பெக்டேஷன். பட் பேங்க் நிஃப்டிலாம் பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து இந்த ரெண்டு ஜோனுக்கு நடுவில் போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேங்களா? இது வந்து மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் தான், டிக்ளைனாக இருந்தால். ஓகே, ஸோ இதுதான் வியூ, இது கன்ஃபர்மேஷன். ஸோ பேங்க் நிஃப்டி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நான் போன வீடியோவில் வந்து ஒரு சார்ட் காட்டியிருந்தேன், லைக் எப்படி பாட்டம் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ட்டு. இதுதான் அந்த சார்ட். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸாக்ட் பாட்டம்ல நான் எப்படி பை பண்ணேன் இந்த இடத்துல, அதுக்கப்புறம் 100% மூவ் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஸ்டாக். நான் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தேன்னா, லைக் இது வந்து ஸ்டாக் மட்டும் கிடையாது, இண்டைசஸில் என்ன டைம் ஃப்ரேமில் வேணால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ரீசெண்ட் எக்ஸாம்பிள், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் என்னோட எக்ஸ் அக்கௌண்ட்டில் போய் ஹைலைட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எத்தனையோ தடவை வந்து டாப்ஸ் அண்ட் பாட்டம்ஸ் இல்லை ப்ரிசைஸ் லெவல் ஆஃப் டர்னிங்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். அதெல்லாமே நாங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் டைம் இருக்கும்போது பார்க்கலாம். இது வந்து ரீசெண்டாக கண்டுபிடிச்ச பாட்டம் இன் இண்டைசஸ். அதுவும் என்ன முக்கியமான விஷயம்னா, என்ன பேட்டர்னில் வரும்னு முத கொண்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? மற்ற மெத்தட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் டவுன், பிரேக் அவுட், ஓகேங்களா, கப் அண்ட் ஹேண்டில் வந்தால் தான் ஒரு அடுத்த லெவல் என்னன்னு தெரியும். பட் எலியட் வேவ் படிக்கிற போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இது ஒரு மார்க்கெட் லாங்குவேஜ். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி எலியட் வேவ்ங்கிறது ஒரு மார்க்கெட் லாங்குவேஜ். ப்ரைஸ் இப்படி தான் வரணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியும். அதாவது நான் எண்டிங் பேட்டர்ன் மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா? நிறைய க்ளூஸ் இருக்குது எலியட் வேவில், பட் இதுதான் நான் எதிர்பார்த்தது. இந்த மாதிரி எண்டிங் பேட்டர்னில் வரணும் இந்த ஜோனில். ஓகேங்களா? அந்த ரெண்டு லைனுக்குள்ள வந்துட்டு தான் திரும்பணும் அப்படின்ட்டு நான் 28 மார்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். இது 4 அதே மாதிரி தான் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களா? அதே பேட்டர்னை எதுவுமே சேஞ்ச் பண்ணல. அந்த ரெண்டு லைன், அதே அந்த ரெண்டு லைனுக்குள்ள தான் ப்ரைஸ் சப்போர்ட் வாங்கி திரும்புது. அடுத்து என்ன மார்க் பண்ணியிருக்கேன், ப்ரைஸ் இந்த இடத்துக்கு போகணும். இப்போ இங்கே தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தான் ப்ரைஸ் வந்திருக்கு. இது எல்லாமே எலியட் வேவ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் ரிசல்ட். ஓகேங்களா? போன எக்ஸாம்பிள் காட்டினது ஒரு ஸ்டாக் சார்ட்டில், இது வந்து இண்டைசஸ் 4 hourly, அது வீக்லி. ஸோ நம்ம டைம் ஃப்ரேம் பொறுத்து எந்த டைம் ஃப்ரேம்னாலும் நம்மளால பண்ண முடியும். ஸோ அதான் சொல்ல, எலியட் வேவ் அப்படிங்கிறது எல்லா டைம் ஃப்ரேம்லையும் ஒரே மாதிரி தான் நம்ம பிஹேவ் பண்ணணும் ப்ரைஸ், ரைட்? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் எலியட் வேவ் கற்றுக்கணும் அப்படின்னா தமிழில் நான் கோர்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். 400க்கும் மேற்பட்ட சார்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த எலியட் வேவ் கோர்ஸ்லையும் இந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காதுன்னு நம்புகிறேன். ஸோ எலியட் வேவ் கற்றுக்கணுன்னா தி மோஸ்ட் ப்ராக்டிக்கல் கோர்ஸ் அவைலபிள் டுடே. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கற்றுக்கலாம். லிங்க் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். சிமிலர் டு நிஃப்டி, எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. நம்ம பேங்க் நிஃப்டி இதே தான் எதிர்பார்த்தோம், ஏபிசி ஆர் WXY வாட் எவர். பட் ப்ரைஸ் வந்து டிக்ளைன் ஆக வாய்ப்பு அதிகம் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 54,550 கீழே போகணும். ஸோ வியூ இதுதான். அதுக்கு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 54,550 கீழே போகும்போது நம்ம இந்த ஒரு வியூ நம்ம எடுத்துக்கலாம்.
ஆல்டர்னேட் வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 56,500 தாண்டி வேகமாக போகும்போது நம்ம ப்ரீவியஸ் ஹை இதெல்லாமே எதிர்பார்க்கலாம். பட் பிரைமரி வியூ இதுதான். ஒரு ஆல்டர்னேட் வியூ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் லேர்னிங் பர்பஸ்க்காக. நிஃப்டியில் சொன்ன மாதிரியே தான் மேபி கேப் டவுனாக இருந்தால் அப்படியே கீழே போயிடும். ஏன்னா நம்ம எதிர்பார்க்கறது வேவ் சி. ஒருவேளை கேப் டவுன் இல்லை அப்படின்னா ஒரு புல் பேக் வந்ததுக்கப்புறம் கூட அந்த டிக்ளைன் ஸ்டார்ட் ஆகலாம். ஓகேங்களா, இதுதான் நான் எதிர்பார்க்குறேன். இதுதான் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட வியூ. ஸோ நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா இது வந்து நேஸ்டாக் சார்ட். நம்ம நிஃப்டி ஐடி ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ண பல வீடியோ சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு லோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் கம்பைன் பண்ணும்போது நிஃப்டி ஐடிலையும் ஒன் மோர் லோ இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி நிஃப்டிலையுமே இந்த புல் பேக் வரலாம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ எஸ், அந்த சார்ட் நான் காமிக்கல, பட் அதுதான் சேம் வியூ. இது வந்து நேஸ்டாக் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இங்கே ப்ரைஸ் கீழே இறங்கி மறுபடியும் மேலே போகுன்ட்டு எல்லாமே இங்கே இந்த இடத்துல ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அதுவும் எக்ஸாக்டாக நம்ம சொன்ன லெவல்லே தான் திரும்பி மேலே போயிருக்கு. பட் நம்ம சொன்ன லெவல் இது, பட் ஆல்மோஸ்ட் அங்கே ரீச் ஆயிடுச்சு. பட் அதே சமயம் ரீச் ஆன விதமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இன்னும் அப் ட்ரெண்ட் முடியலன்னு நினைக்கிறேன். பட் டெம்பரர்லி ஒரு சின்ன பாஸோ புல் பேக்கோ நேஸ்டாக்ல யூஎஸ் மார்க்கெட்ஸில் வரலாம். லைக் இப்படி கொஞ்சம் ஒரு பாஸ் வந்துட்டும் கூட இன்னொரு ஹை போகலாம். ஓகேங்களா, இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா ஓவரால் வியூ கவுண்டே மாறலாம். ஏன்னா நம்ம நிஃப்டி ஐடின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கடைசி லெக் கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் தி கரெக்ஷன் அப்படிங்கிறது தான் என்னோட வியூ பாயிண்ட் இன் நிஃப்டி ஐடி. ஸோ இது எல்லாமே அலைன் ஆகலாம். ஓகேங்களா, ஸோ லெட் அஸ் see. ஸோ இதுதான் இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நேஸ்டாக் வந்து நம்ம சொன்ன மாதிரி திரும்பிச்சு சொன்ன லெவலுக்கே வந்துருச்சு. பட் போன விதம் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால இன்னும் ட்ரெண்ட் முடியலன்னு தான் நினைக்கிறேன். மேபி ஒரு பாஸ் ஜோன் ஆர் கன்சால்டேஷன் ஜோன் டெவலப் ஆனதுக்கப்புறம் கூட ஒரு அனதர் ஹை வரலாம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரெண்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நமக்கும் ஐடி நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே ஒரு க்ளூஸ் கிடச்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான அப்டேட். நீங்கள் எலியட் வே வந்து மோஸ்ட் ப்ராக்டிக்கல் வேலை கற்றுக்கணும். அதுவும் நம்ம தமிழில் 37 மணி நேரத்துக்கு மேலே கிளாஸஸ் இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ணோம்னா லிங்க் ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில், ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து ஒரு எலியட் வேவ் பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக, எலியட் வேவோட கெப்பாசிட்டிக்காக மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுறேனே தவிர எந்த வகையிலையும் நான் பை செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல. டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ நான் இங்கே பை இங்கே செல், அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நான் பை செல் ஸ்டாப் லாஸ் டார்கெட் அப்படின்ட்டு எதையுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஐம் ஜஸ்ட் ஷேரிங் மை வியூ. ஓகேங்களா, அந்த எலியட் வேவோட அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குறதுக்காக மட்டும்தான் அந்த லெவல்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எதையுமே பை செல் ரெக்கமெண்டேஷனை எடுத்துக்க வேண்டாம். ஸோ தேங்க்யூ, பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நான் மீண்டும் உங்களை மிட் வீக் மார்க்கெட் அப்டேட்டில் மீட் பண்ணுறேன். ஹாப்பி வீக்கெண்ட்.